என்ன மச்சான் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ இருக்க மச்சான், நீ வேற. என்ன மச்சான் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான். நீ? நானா மச்சான், எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போ சம்பாரி ஏதாச்சும் ஒன்று சொல்லினே இருக்காங்கடா. ஏன்டா இந்த அம்மாக்கள்லாம் அம்மாம்ச கோயில மரத்தில் வர மாதிரி நல்லவங்களாவே இருக்க மாட்டாங்க? அதுக்கு நம்ம என்ன மச்சான் பண்ணுறது? நம்ம விதி அது. டெய்லியுமே வீட்டில் நடிச்சுன்னு இருக்கேன்டா. வாழ்க்கையை டெய்லியும் நான் வீட்டில் நடிச்சுன்னு தான் இருக்குன்னு. வாழ்க்கையே அப்படி தான் போகுது மச்சான். டேய், ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, ஏசு வீடு விற்கிறாராண்டா. ஏய் மச்சான் நல்லா படுறா. அது ஏசு வீடு விற்கலடா, ஏசு விடுவிக்கிறாரா. சரி 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 மச்சான், ஏசு வீடு விற்கிறார் நடத்தும். ஏதோ வந்து ஆக்டிங் ஷூட்டிங்காக ஆள் தேடுறாங்கடா. நம்ம போகிறோம்டா. நம்ம வேலை இல்லாமல் இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம், நடிக்கிறோம். மாதம் நடித்து செட்டில் ஆகிறோம் எல்லாரும் லைஃப்பில். ஏசப்பா ஒரு வழி காட்டுறாரு, இது மூலியமா போகிறோம். மச்சான் மச்சான் நிறுத்து. நீ இப்படி படிக்கிற, நீ ஆல் கிளியரு, நாங்கெல்லாம் அரியரு. எப்படி? அதெல்லாம் ஏன்டா இப்போ ஃபர்ஸ்ட் வாழ்க்கைக்கு முன்னேற வழியை பார்ப்போம். சரி மச்சான், சரி மச்சான், நான் வீட்லயே ஆல்ரெடி நடிச்சுன்னு தான் இருக்கேன். அதுதான் நிறைய நீ கூட ரீல்ஸ் எல்லாம் போடுவியடா. என்னடா சொல்லுங்க நான் உன்கிட்ட. மச்சான் அப்படியே ஸ்லோ மோல அப்படியே இப்படி அவ்வளவுதான் அவ்வளவுதான். நாம தான் பண்ணிடுவோமா? சரி வா போலாம் போலாம் போலாம். சார் 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 அவன் தான் சார் நான் சொன்ன பசங்க நல்லா நடிப்பானுங்க சார். சூப்பராக. அப்படியா சார்? சூப்பராக நடிப்பானுங்க சார் பசங்க. வர சொல் பார்ப்போம் வா. டேய் 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 தம்பிங்களா, உங்கள் 4 பேரையும் பற்றியும் டேரக்டர், நீ வேற ரொம்ப நடிக்கிறியாடா. உங்கள் 4 பேரை பற்றியும் டேரக்டர் நல்லா சொல்லியிருக்கான். நீ 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 தம்பி நீப்பா 4 பேர் நல்லா நடிச்சுங்க. அப்போ தான் நான் டேரக்டர் ஆக முடியும். அந்த ஆளை தள்ளிட்டு சரியா? நல்லா பண்ணுங்கண்ணா, நல்லா பண்ணுங்கடா. நான் உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வாங்க வாங்க. அண்ணா நீ தானே அடுத்த டேரக்டர். வாங்க சார். மெயிலாக நல்லா நடிப்பீங்களாடா? நடிப்பேன் சார், மாதிரி நடிப்பேன் சார். அவ்வளோலாம் போத்தாவில்ல, நான் சொல்கிறது மட்டும் நடி. இப்போ ஒரு அழகான குடும்பம், அதில் ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு தருதல பையன். அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அமைதியான ஒரு காலை வேளையில் வந்து அவங்க அப்பா நெஞ்சு வலி இருக்கு, அவங்க அப்பா கிட்ட வந்து 10th ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறான். இதுதான் சீன். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வராரு. அவர் வந்து பார்த்துட்டு 10 நிமிஷத்தில் உங்கள் அப்பா செத்துருவார் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் சீன். இது பண்ணணும். பண்ணுறீங்களா? சூப்பராகவே பண்ணுவோம் சார். வாயால் நல்லா நடிக்கிறப்பா நீ, நடி பார்ப்போம். டேய் தம்பிங்களா, ஒரு வாய்ப்பு தான் தருவார், செகண்ட் வாய்ப்பு தர மாட்டார். ஒரே வாய்ப்பில் நீங்கள் யாருன்னு காட்டுறீங்கடா சரியா? உங்களை நான் கூப்பிட்டு வந்து நான் பெருமை பண்ணோம்டா. போங்கடா போங்கடா போங்கடா. அண்ணா நீ தானே அடுத்த டேரக்டரு. ஏய் செட் ஆகிட்டீங்களா கேமராமேன்? ஓகேவா? ஓகே, ஆடியோ கேட்குதா? ஓகே, ஸ்டார்ட் ஆக்ஷன். கோதாவரி தலைவலிக்குது, டீ எடுத்துருவா. எடுத்துட்டு வரேங்க. பா 10th ஃபெயில் ஆயிட்டோம்பா. ஃபெயில் ஆயிட்டியா? எனக்கு நெஞ்சு வலிக்குதுடா. டேய் தம்பி, டாக்டர் கூப்பிடுறா. டாக்டரா? நெஞ்சு வலிக்குதா? ஹலோ டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? அதோ வரேன் பாரு. வாங்க வாங்க. யாருப்பா? இவருக்காப்பா? இவர் தான் சார். தம்பி கொஞ்சம் வைக்கணும். மூச்சு நல்லா ஏற்றி விடுங்க. 10 நிமிஷம் தான்ப்பா. செத்துருவாரா? 10 நிமிஷத்தில் செத்துருவாராண்டா. அடைச்சி நிறுத்துடா. என்னடா இது நடிப்பு? ஒரு எமோஷன் இல்லை, ஒரு ஃபன் இல்லை, ஒரு நகைச்சுவையாக பண்ணுங்கடா. என்னடா நீங்கள் ஒரு ரசனையும் இல்லைடா உங்களுக்கு. சார் என்ன சொன்னீங்க? ஏண்டா இவனுங்கெல்லாம் நல்லா நடிப்பாங்க கூப்பிட்டு வந்திருக்க நீ. சார் இன்னும் ஒரு வாய்ப்பு சார், இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தனா அவனுங்க திறமையை காட்டுவான் சார். ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு இன்னும் ஒரு வாய்ப்பு தான் சார். நீங்கள் கோவப்படாங்க சார், உட்காருங்க சார். ஏய் என்னடா பண்ணுறீங்க? ஒரு வாய்ப்பு தான்டா, உங்களுக்காக இன்னொரு வாய்ப்பு தரேன். நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்க தம்பி, ஒழுங்காக பண்ணுப்பா தம்பி. நான் டேரக்டர் ஆகணும்டா, அதை நான் வச்சிங்கடா. நீங்க தானே டேரக்டர். சரி போ. அண்ணா இப்ப பாருங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே பண்றேன்னு மட்டும் பாருங்க. சூப்பரா பண்ணு போ ப்ரோ.
ஏன் கோதாவரி தலை வலிக்குது, காபி தண்ணி எடுத்துருவோம்மா. இன்னாடி செல்லம் இன்னைக்கு அழகா ஏன்டி கோதாவரி காபி உன்ன மாதிரியே ஸ்வீட்டா இருக்குது. அப்பா அப்பா வாடா வாடா நான் கத்த பவனே. அப்பா அப்பா 10th ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. ஆமாப்பா ஆமா. நெஞ்சு வலிக்குது எனக்கு. ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர். சொல். டாக்டர் எங்க அப்பாக்கு நெஞ்சு வலிக்குதான் டாக்டர். கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். இதோ டாக்டர், இவர் தான் டாக்டர். ஆமா டாக்டர், இவர் தான் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். 10 நிமிஷம் தான். அப்பா 10 நிமிஷத்துல ஏய் நிறுத்துடா. ஏன்னா நெஞ்சு வலியில் ஒருத்தன் சாவ போகிறான், எல்லாம் சுற்றி சிரிச்சிட்டு இருக்கீங்க. நகைச்சுவைனா நகைச்சுவையாகவே எடுத்துகிட்டு போயிடுவீங்களாடா. எல்லா எமோஷனும் கலந்து பண்ணுங்கடா. நெஞ்சு வலியில் துடிச்சிட்டு இருக்கான், சோகமாக நடிக்காமல் நீயும் வந்து சிரிச்சிட்ட. அவங்க நெஞ்சு வலிக்குதுன்றாங்க, சிரிச்சுக்கிட்டே டாக்டரை கூப்பிட்றான். அந்த ஆள் வந்து சிரிச்சுக்கிட்டே செத்துருவா அப்படின்றா. சார் 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 கோவப்படாதீங்க சார், கோவப்படாதீங்க சார். என்னடா ஆளை கூப்பிட்டு வந்திருக்க நீ? சார் சார் ஒரு சார் இன்னும் ஒரு வாய்ப்பு சார், இன்னும் ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒரு வாய்ப்பு சார். இன்னும் ஒரே வாட்டி தான் சார், எனக்காக சார், எனக்காக. தலை திரும்பிக்கும் எல்லாருக்கும். சார் சார் ஒரே அண்ணா ஏய் நான் டேரக்டர் கூட ஆகாம போறேன்டா. உங்களை கூட்டு வந்தேன்னா நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த தடவையாச்சும் ஒழுங்கா பண்ணுங்கடா. அவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? எல்லாமே கலந்து எமோஷனா பண்ணணும், சரியா? அண்ணா எமோஷனா பண்ணு. இப்ப வரண்ணா. நீ இல்லைன்னா இந்த டீமே நல்லா இருக்கும்டா. போடா. அண்ணா அவர் பாஸா இல்ல லூசாண்ணா? மாத்தி மாத்தி சொல்லினே இருக்கிறாரு. இப்ப பாருண்ணா எமோஷன். ஐயோ ஏ கோதாவரி சொல்லுங்க. காபி தண்ணி எடுத்துருவாடி. எடுத்துட்டாரங்க. அப்பா 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 10th ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. அப்பா அப்பா ஹலோ டாக்டர், அப்பாக்கு நெஞ்சு வலியா டாக்டர்? சொல்லுப்பா. டாக்டர் அப்பாக்கு நெஞ்சு வலியா டாக்டர்? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். அப்பா தோ இருக்காரு டாக்டர். ஆமா டாக்டர். என்ன ஆச்சு டாக்டர்? என்ன ஆச்சு டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். 10 நிமிஷம் தான்ப்பா. சத்துருவாரா? ஐயோ அப்பா. டேய் என்னடா இது? என்னது இது? ஒன்று நகைச்சுவைனா சிரிச்சுட்டே நடிக்கிறானுங்க, சோகமானா சோகமாகவே நடிக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் ஒரு நடிகன் வர முன்னாடி கூட்டு வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஒழுங்கு மாதிரியே உங்களை வெளியே அனுப்பிச்சி விடும், இல்லை நீ வேலையை விட்டு போயிடு. சார் சார் இவ்வளோ வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு கேட்கலாமாடா உங்களை நம்பி? டேய் உனக்கு நடிக்க வரலடா. மாஸ் பண்றேண்ணே. ஆனால் சார் ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு எத்தனையோ வாய்ப்பு யாராவது கொடுத்துருப்பாங்க சார். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு. பார்க்க எமோஷனலாக டச் பண்ணுறியா? சார் சார் ஒரு வாய்ப்பு சார். நடிக்க தெரிஞ்சவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்டா. ஒரு வாய்ப்பு சார். யாராக இருந்தால் என்ன சார், ஒரு வாய்ப்பு சார். சார் உங்க கேமராமேன்லாம் ரொம்ப நேரமா அப்படியே தான் நின்றுட்டு இருக்காரு. அவருக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். அவன் கேமராமேன்ரா, அவெல்லாம் படமே இல்லைடா. சார் அவர்கிட்ட கேமராவே இல்லையா சார்?
இதெல்லாம் நல்லா பண்ணு, நடிக்க மட்டும் செஞ்சிடாதண்ணா. சார் ஒரு ஸோ வாய்ப்பு ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு. கடைசியாக ஒரே வாட்டி தான், இதுக்கு மேலே டேய், பார்த்துக்கோ. டேய், சார், டேய், audience ட டேய், கொடுக்கலங்க சார். இவங்கிட்ட இருந்து முதல்ல மைக்க போடுங்கடா. இவங்கிட்ட இருந்து போடுங்களேன், இவங்க எவ்வளோ நினைப்பீங்கடா அண்ணா தம்பி. ஒரு வாய்ப்புண்ணா. அண்ணே ஒரே வாரம் வாய்ப்புண்ணா. நல்லா நல்ல பசங்க மாதிரி தானே பண்ணுறீங்க. ஆனால் அங்கே தானே நல்லா பண்ணிடுறீங்க. அண்ணா, பாருண்ணே, அடுத்த இப்ப director பாருண்ணே. நீங்க தானே. நன்றிடா. சரி, கண்டிப்பா. இதுதான் கடைசி வாய்ப்பு. ஆ நல்லா பண்ணுங்க, நல்லா என் பண்ணுங்க. டீம்கிட்ட நான் பேசிக்கிறேண்ணா. சரி, நீங்கள் போய் பேசிட்டு ஒழுங்கா பண்ணுங்கடா. கண்டிப்பா, கண்டிப்பா. இதனால அந்த ஆள் என்ன வெளியே தோத்திடுவான். ஓகே ப்ரோ, நீ கவலைப்படாத. நம்ம இதுவரையிலும் சீரியஸாக பண்ணுறோம். ஓகே மச்சான். ஃபன்னா பண்ணிட்டோம். கண்டிப்பா, இதுக்கப்புறம் கண்டிப்பா. கரெக்டா எல்லாமே பண்றோம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட். கண்டிப்பா. வைங்க கை வைங்கண்ணா. சேஸ்ண்ணா இது. காலையில ஏஞ்சதுலேருந்தே ஒரே தலைவலியா இருக்கு. கோதாவரி சொல்லுங்க. கோதாவரி, தலைவலிக்குதுமா, கொஞ்சம் காப்பி கொடுமா. இதோ எடுத்துட்டு வரேங்க. என்னம்மா காஃபியா? நீ சாப்பிட்டேம்மா? நான் சாப்பிட்டேங்க. என்னம்மா இன்னைக்கு என்னைக்கும் இல்லாமல் கொஞ்சம் அழகா இருக்க. அட போங்க நீங்க வேற. சரிம்மா. உனக்கு கல்யாணம் தப்பா இது மாதிரி பார்த்தது, அதோட ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன். பா வாடா, ஏன்டா சோகமாக வர? என்னாச்சு? பா ஒன்றும் இல்லைப்பா, எப்படி சொல்கிறதுன்னு தெரிலப்பா. எதா இருந்தாலும் சொல்கிறா. ஏன்னா என்ன பொண்ணை லவ் பண்ணுறியாண்ணா? பா அதெல்லாம் இல்லைப்பா. அதெல்லாம் தெரியும்டா, நீ யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு பா தெரியும். ஆனால் 10th ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா. என்ன கோதாவரி, உன் புள்ள ஏதோ சொல்கிறான், என்னன்னு கேட்டு சொல்லு. ஏய் என்னடா சொல்ற? 10th ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா. 10th ஃபெயில் ஆகிட்டேன். ஏன்டா என் ரத்தத்தெல்லாம் வேர்வையாக சிந்தி உன்னை படிக்க வச்சு, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது காலில் செருப்பு இல்லாமல் கூட ஸ்கூலுக்கு போவேன்டா. ஆனால் உன்னை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சு நல்லபடியாக ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன்டா. கடைசியில் 10ஆம் கிளாஸே தாண்டாமல் வந்து இது மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறேடா. என்னால் முடியலடா சத்தியமாக. என் ரத்தத்தெல்லாம் வேர்வையாக சிந்தி உன்னை படிக்க வச்சேன்டா. ஆனால் எனக்கு இப்போ நீ பண்ணும்போதெல்லாம் என் நெஞ்சையே வலிக்குதுடா. பா பா என்னங்காச்சு? என்னப்பா ஆச்சு? பா பா டாக்டர் கூப்பிட்றோம். ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லு. டாக்டர், அப்பாவுக்கு நெஞ்சு வலி டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். அப்பாக்கப்பா அதோ வந்துட்டோம். ஆமாம் டாக்டர், வாங்க டாக்டர். தோ இவர் தான் டாக்டர். வீரப்பா ஆமாம். கொஞ்சம் கை கிடைக்க கொஞ்சம் கை. என்னாச்சு டாக்டர்? சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர். மன்னிச்சிருப்பா, எல்லா கண்டிஷனையும் தாண்டாரு. இன்னும் 10 நிமிஷம் தான்ப்பா. அப்பா சித்திரவருப்பா. பா சாரிப்பா. பா ஐயோப்பா. சூப்பர்ப்பா. சபாஷ். சார் இது முன்னாடியே பண்ணிடலாமேப்பா. எதுக்குப்பா இவ்வளோ நேரம் என் டைம் வேஸ்ட் பண்ணீங்களேப்பா? சார் பார்த்தீங்களா நம்ம பசங்களை வாய்ப்பு கொடுத்தோன்னே எப்படி யூஸ் பண்ணானுங்க. நல்லா நடிச்சாங்கப்பா. கேமராமேன் வா, அது போட்டு காட்ட. மெமரி தீந்துருச்சா? மெமரி இருந்துச்சு பாஸ். ஓ, அப்போ ரொம்ப நேரம் என்ன பண்ண சுற்றி படசு 2 மட்டும் தான் இருக்கு. அண்ணா பா. அவர் ஏதோ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவர் ஒன்றும் சொல்லப்பா. உங்களுக்கு வாய்ப்பு குத்துனே இருந்தார்ல, நீங்கள் தப்பாக பண்ணது மட்டும் தான் அங்கே பதிவாயிருக்கான். நல்லா வந்து ரெக்கார்ட் ஆகலையா? மச்சான் போச்சுடா டேய். சாரிப்பா, இனிமேல் என் கையில் எதுவும் இல்லைப்பா. என்னண்ணா அவ்வளோதானா? நான் என்னப்பா பண்ண முடியும்? வாய்ப்பு கிடைக்கும் போதே யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் அடுத்ததில் பார்த்துக்கலாம் எல்லாத்துலேயும் விளையாடுத்தானமாப்பா. அண்ணா உன்னை டேரக்டர்லாம் சொன்னேனேண்ணா. என்ன சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? நீ ஒழுங்காக இருப்பா. இனிமே வேலை ஸ்தலத்துலையோ எதுலேயுமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை வீண் பண்ணாதீங்க. வாய்ப்பை நல்லா பயன்படுத்துங்க. ஓகேவா? வாங்க மச்சான், இதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் விடவே கூடாதுடா. எந்த கண்டிப்பா வாய்ப்பு மச்சான், கிடைச்சாலும் அந்த கண்டிப்பா வாய்ப்பை மச்சான். ஆமாண்டா, கண்டிப்பாடா.